சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி பௌர்ணமி நடக்க இருக்கு. இந்த பௌர்ணமி முடிந்த பிறகு கிரகங்களுடைய மாற்றங்களானது மாறப்போகுதுங்க. அதனால் இந்த ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது, கிரகநிலைகள் எங்கெங்கே எப்பப்போ அமைய போகுது, அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ரிஷபராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்களாக இருக்கீங்களோ அந்த விஷயத்தை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு, களத்திர ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் சந்திர பகவான் இருக்காரு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு, தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு, மேலும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் வலம் இருக்காரு. மேலும் கிரக மாற்றங்களானது 3/12/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 15/12/2024 அன்று சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் 30/12/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எதிலுமே எச்சரிக்கையாக இருப்பது அதை விட ரொம்ப நல்லது. அதிக முயற்சி செய்ய வேண்டிய நிலை இருக்கும், பயணங்கள் ஏற்படும். மேலும் குருவின் பார்வையால் அனைத்து தடைகளுமே நீங்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகக்கூடும். மேலும் பணி ஆட்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கக்கூடும். எனவே கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டமானது பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் முக்கியமாக நீங்கள் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துபவங்க ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் அதை கையாளணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாமே நடக்க போகுது. வாழ்க்கை துணையால் நன்மை பல உண்டாக போகுது. குழந்தைகளுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. மேலும் விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்களோடு மற்றும் நண்பர்களோடு திடீர் கருத்து வேற்றுமைகள் உண்டாகக்கூடும். இந்த சமயத்தில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அதே போல் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. மேலும் கடின முயற்சியின் பெயரிலே காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டமானது தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்ய பாராட்டுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷகரமான செய்திகள் சேரும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்படியாக வளர்ச்சியை காண முடியும். வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்வீங்க. மேலும் சக கலைஞர்களால் நன்மைகள் கிடைக்கும். புதிய வாகனங்களை வாங்க வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்ய பாடங்களை படிக்க வேண்டி இருக்குங்க. மேலும் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும்
பணிகளை நீங்கள் ஈடுபடுவீங்க. மேலும் பயணம் மூலமாக சாதகமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாக சொன்ன தேதியில் நடக்கும். மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாகவே கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும். திறமை அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் புது தைரியம் கூடும். இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்வீங்க. புத்தி சாதுர்த்தியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் பணவரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமியை தீபம் ஏற்றி வணங்கி வர பொருளாதார சிக்கல் தீரும். பணவரத்து கூடும். மன மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், புதன், வியாழன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 23, 24. சந்திராஷ்டம தினங்கள் 30, 31 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறாரு. மேலும் 6க்கு அதிபதி மறைவதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் திடீரென நல்ல மாற்றங்கள் இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு வரப்போகுதுங்க. மேலும் திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த யாருடைய உதவியும் இன்று உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லட்சிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உத்தியோக முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி போன்றவை இப்பொழுது படிப்படியாக நடைபெற தொடங்குங்க. மேலும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் அடைகிறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக விளங்குபவர் தான் இந்த குரு பகவான். மேலும் அஷ்டாதிபதி வக்ரம் பெறுவது உங்களுக்கு நிறைய விதமான நன்மையை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தாமதமான காரியங்கள் அனைத்துமே தடையின்றி நடக்கும். மேலும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. பொன் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். நீங்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக பிறர் போற்றும் அளவில் உங்களுடைய வாழ்க்கை தரமானது உயரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகல அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவை நாடுவீங்க. வெளிநாடு முயற்சியில் தடை உருவாகக்கூடும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க உங்களுடைய சக ஊழியர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மேலும் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்கும் சனியை பார்க்கிறாரு. இதனால் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான். எனவே இவரது பார்வை பலனால வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். மேலும் உறவினர்கள் சிலர் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறார்களே என்று கவலைப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உடன்பிறப்புகளின் அனுசரிப்பு குறையக்கூடும். ஊர் மாற்றம், வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க. உயர் அதிகாரிகளோடு சுமூகமாக நடந்து கொள்வீங்க. வாகனம் வழியில் சில பிரச்சனைகள் வரக்கூடும். பணப்பற்றாக்குறையால் கவலைப்படுவீங்க. மேலும் கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்கிறாரு. இதனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான். அவர் 9வது இடத்திற்கு செல்லும் போது நல்ல வாய்ப்புகளை இல்லம் தேடி வர வைப்பார். அரசு வழியில் செய்த முயற்சி கைகூடி வரும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க. பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்கும் ஆர்வம் அதிகரிக்கும். மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கார்த்திகை 18ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் பெற்றிருந்தார். இதனால் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான். அவர் வக்ரம் பெறுவதால் இடம் மாற்றம், வீடு மாற்றம் ஏற்பட போகுது. இன்னும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூடி வரப்போகுது. மேலும் திருமண தடை அகலும். திடீர் விரயங்கள் நல்ல விரயங்களாகவே இருக்கக்கூடும். பெற்றோரின் ஆதரவோடு சில காரியங்களை செய்து முடித்து அதில் வெற்றியும் பெறுவீங்க. மேலும் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பளு கூடும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு நினைவாற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்க பயிற்சி மிக அவசியங்க. மேலும் பெண்களுக்கு தங்களின் பிரச்சனையில் இருந்து விடுபட வாய்ப்பு கிடைக்கும். மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10, 11 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நாம்
ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அதெல்லாம் என்னன்றதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்ட அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ரிஷபராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.